இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே பருப்பு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிச்சாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் சாம்பார் பொறுத்தளவுக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது. அப்புறம் 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். 2 தக்காளி, குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். காரத்துக்கு தேவையான மிளகா. எனக்கு 4 மிளகா போட்டால் அதே காரமாக இருக்கும். அதனால் 4 மிளகா போட்டிருக்கேன். இடித்து வச்சுக்கிற சீரகம், பூண்டு, பெருங்காயம் 3 போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி போட்டலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தூளாக இருக்காங்காட்டி தான் நான் கொத்தமல்லி இடிக்கலாம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டேன். அது சிம்மில் தான் இருந்தது. உப்பு போட்டோன்னே தக்காளி சீக்கிரம் வணங்கிடும்.
கத்திரிக்காய் அதை போட்டுடலாம். நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை, காய போட்டதோடு சரி. இப்போ பாருங்கள் எப்படின்னு. நல்லா இந்த நம்ம போட்ட மசாலாக்குள்ளேயே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் வச்சுருக்கேன். பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு இதாகிக்கணும். நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் இந்த நம்ம மசாலாவிலேயே நல்லா வெந்து வரும். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து சாம்பார் பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். பருப்பு நான் 3 ஸ்பூன் வேக வச்சு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு அதை ஊற்றிடலாம். பாருங்கள், பருப்பை இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிட்டோம். கொதிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் குழம்பு சாம்பார் மணக்க கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா கடைசியில் தூவி எடுக்குங்க. சூப்பராக இருக்கும். தூவலினாலும் சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தமல்லி தூள் போட்டுக்கறனால இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது குழந்தைகளே, சாப்பிடாத குழந்தைகளே கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும்.